ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய பூகி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி, அதாவது மக்களுக்கான கம்பெனியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிற கம்பெனி தான் நம்ம மைவித்ராஜ் கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனி மேலே பல்வேறு விதமான சூழ்ச்சிகள்னாலையும் சதிகள்னாலையும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பல மக்களை வாழ வச்ச நம்ம எம்டி சார் இன்னைக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை சிறையில் அனுபவிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் நாம் மீண்டு வருவோம். மிக விரைவில் நம்ம எம்டி சார் ஜாமீனில் வெளியே வருவார். வெளியே வந்ததுமே பல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவார். அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, குறிப்பாக சோசியல் மீடியாக்களில், அதாவது யூடியூப், ட்விட்டர் அப்படின்னு பேசக்கூடிய எந்த கருத்துக்களையுமே யாருமே சிறிதளவும் நம்பாதீங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நான் மைவித்ராஜ் மெம்பர்னோ இல்லை மைவித்ராஜ் லீடர்னோ இல்லை மைவித்ராஜ் கம்பெனி மேலே அக்கறை இருக்க ஒரு நபர்னோ சொல்லி உங்ககிட்ட அறிமுகமாகி நான் அட்வொகேட்டை பார்க்க போகிறேன், இல்லை அவரை மீட்டெடுக்க முயற்சிகளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக எல்லாரும் சேர்ந்து அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா தலை சிறந்த லீகல் டீம் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம லீகல் டீம் மிக சரியான பாதையில அனைத்து விதமான சூழ்ச்சிகளையுமே முறியடிக்கக்கூடிய வகையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாவே நம்ம எம்டி வெளியே வந்துடுவாரு. நம்ம எம்டி சார் எந்த மாதிரியான முடிவுகளை வச்சிருக்காரு அப்படிங்கிறத நேரடியாவே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்குவாரு. மீண்டும் இந்த நிறுவனத்தை சிறப்பா நடத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ அதையும் மேற்கொள்வாரு. அது வரைக்கும் எல்லாருமே பொறுமையா இருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறுவனம் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக காத்திருங்கள் மக்களே. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்ம எம்டி சார் சீக்கிரம் வெளியே வந்துடுவார். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.